ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். டாக்டர் ஜிதேந்திரா. உங்கள் நிறைய பேருக்கு நம்ம ரெக்கக்னைஸே ஆக மாட்டேங்கிறோமே. நம்ம செய்கிற வேலையிலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் வந்திருக்கலாம். இந்த ஃபீலிங் வந்து 2 விதத்தில் இருக்குங்க. ஒன்று வந்து மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு வலியாகவே இருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஒரு வலியாக இருக்கலாம். அது ஒரு வலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நம்மள மத்தவங்க கவனிக்காம இருக்கிறது தான் நல்லதே தவிர, நம்மள மத்தவங்க கவனிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அது தேவையில்லாத தலைவலி தான். அப்ப கவனிக்கவே தேவையில்லைங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவைக்காக மட்டுமே கவனிக்க வைப்பது தான் நல்லது. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள மத்தவங்க கவனிக்கணும் அப்படின்னா, அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும். அந்த ஆதாயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வைத்து மட்டும் தான் மத்தவங்க நம்மள கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் சரியான கவனிப்பு. இது வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் செல்ஃபி எடுத்து போடுவோம், ஒரு ஊருக்கு போகணுன்னு போடுவோம், நான் இதை சாப்பிட்டேன்னு போடுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை போஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கை சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். இது ஒரு தேவையே இல்லாத விஷயம். ஒன்று, நம்ம சில பேரை கடுப்பேற்றி விடுவோம், அவங்களோட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மிசரபிளாக ஃபீல் பண்ண வைப்போம். இல்லை, நமக்கே வந்து என்ன சொல்கிறது, என்னதான் ஒரு 10 லைக் வந்தாலும் சரி, அந்த 11வது லைக் வரலையா அப்படின்றதுல தான் இந்த மனது போகுமே தவிர, இந்த 10 பேர் லைக் பண்றதுனால மட்டும் ஒரு சந்தோஷம் கிடைச்சிடாது. தேவைக்கான லைக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இதே நீங்க உங்களுடைய பிசினஸை பத்தி போஸ்ட் பண்றீங்க, அது 4 பேர் பார்த்தா தான் நல்லது. அவங்க பார்த்து உங்களை கான்டாக்ட் பண்ணாதான் நல்லது. அந்த ரெக்கக்னிஷன் அவசியம். அந்த ரெக்கக்னிஷன்ல அவங்க உங்களை பார்க்கறதும் அவசியம், உங்களுடைய வேல்யூவை அவங்க புரிஞ்சுக்கிறதும் அவசியம். இது ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட்ன்றது மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட பாஸு, உங்களோட சப்பார்டினேட்ஸு, ஏன் உங்களை ஃப்யூச்சரில் ஹையர் பண்ண போகிற எம்ப்ளாயர்ஸு, மற்ற கம்பெனி, இவங்க எல்லாருக்குமே நீங்கள் யார், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தெரியறதில்ல உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். இதற்காக நீங்கள் உங்களை தெரியப்படுத்திக்கணும், மற்றவங்க நம்மளை கவனிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அது ஒர்த் வைல். அப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோலாம் போடவே கூடாதுன்றீங்களா, அந்த எதிர்பார்க்கவே கூடாதுன்றீங்களா அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் வேணும்னா அதை செஞ்சுக்கலாம். பட் அது தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த 2வது விதமான கவனிப்பு இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தேவைக்கு செய்ய வேண்டிய கவனிப்பு, இது அவசியமான விஷயம். இதை பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது யதார்த்தமாக நடக்கிற விஷயம் கிடையாது. சில பேரோட வாழ்க்கையில் வேணால் அப்படியே சும்மா லக்கில் வந்து நம்ம செய்கிற வேலைகளும் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸையும் நம்மளை சுற்றி இருக்கவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம தான் மற்றவங்கள நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ரெக்கக்னைஸ் செய்ய வைக்கணும். அது எப்படிங்க செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமை தம்பட்டம் அடிக்கிறது மட்டுமே இந்த வேலையை செய்துடாதுங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அவங்க தான் முக்கியம். ஸோ உங்களுடைய கவனம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா, எதர் அவங்கள பாராட்டுறவங்களா இருக்கணும், இல்லை அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும். இந்த 2 விதத்தில் மட்டுமே தான் நீங்கள் ரெக்கக்னைஸ் செய்யப்படுவீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன் எப்பயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்கள சுற்றி இருக்கவங்களை நீங்கள் பாராட்ட ஆரம்பிக்கணும், மற்றவங்க உங்களை பாராட்டுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் நீங்கள் ஒரு மனிதர் இருக்கீங்க அப்படின்றது அவங்களுடைய நினைவுக்கு வர ஆரம்பிக்கும். 2வது விஷயமா நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் உதவி செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்தது, இது ஓரளவுக்கு குரூப்பில், அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஆரம்பிக்கணும். அது எப்படி தெரியப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல 2, 3 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. பேசுகிறவங்கள பேசாத அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும், நான் செய்தது சிறிய விஷயம்தான், ஆனால் நீங்கள் இவ்வளோ பாராட்டுறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் அந்த ரெக்கக்னிஷனை டினை பண்ணாமல், ஒதுக்காமல், அதுக்கு ரொம்ப கிரெடிட்டும் எடுத்துக்காமல், தன்னடக்கத்தோட ஆமா நான் செஞ்சேன், ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஆனாலும் நன்றி நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இதற்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது தான் இந்த லிங்க்டின் ப்ரொமோஷனோ இல்லை ஃபேஸ்புக் ப்ரொமோஷனோ போன்ற விஷயங்கள்லாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களை பாராட்டுறது, அதன் மூலமாக நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்றத காமிச்சிக்கிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இது நிறைய இடங்கள்ல அவசியமான விஷயமாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்டைல் தேவை, உங்களுக்குன்ட்டு ஒரு முறை தேவை. அது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. அது 2 விஷயங்களில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலாம். ஒன்று, யுனிக்காக இருக்கலாம், தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம். இல்லை, அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல இருக்கிற விஷயமாக இருக்கலாம். நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நிறைய பேரோட ப்ரொஃபைல் பிக்காக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்க ஃபோட்டோஸாக இருக்கலாம். எல்லாமே ஒன்று
நான் எவ்வளோ அழகா இருக்கேன் பார்த்தியா அப்படின்றத காமிச்சிக்கிற மாரி இருக்கும். இல்லாட்டா நான் எதுக்குமே கவலையே படல அப்படின்ற மாரியான விஷயமாக இருக்கும். ஒண்ணு நீங்களே உங்கள பத்தி கவலைப்படல அப்படின்னா, யாருமே உங்கள பத்தி கவலைப்பட போறதில்ல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் தேவைப்படுது அப்படின்னும்போது, ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல இருக்கிற உடையுடன், பாவனையுடன் நீங்க நடையுடன் இருப்பது அவசியம் இல்லைங்களா? ஸோ அது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் தி ஈக்குவேஷன். அடுத்தது நீங்க செய்த வேலைகளையே எப்படி வந்து தம்பட்டம் எடுத்துக்கொள்வது அப்படின்றதுல நீங்க கொஞ்சம் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அது உங்களோட ரெஸ்யூமே எழுதுறதுலேருந்து ஆரம்பிச்சு, இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்கள பத்தி ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க குடுக்க போற அந்த கரிக்குலம் விட்டேலேருந்து ஆரம்பிச்சு, உங்களுக்குன்னு நீங்களே பர்சனலா கிரியேட் பண்ணிக்கிற வெப்சைட்லேருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு வெப்சைட்ன்றது ரொம்பவும் அவசியமான விஷயம்ங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்குன்ட்டு ஒரு பர்சனல் வெப்சைட் கண்டிப்பாக தேவை. எனக்கு தான் LinkedIn ப்ரொஃபைல் இருக்கு, Facebook ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா, அது எல்லார்கிட்டயும் இருக்கு. நீங்க தனியாக ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்குன்ட்டு ஒரு தனி வெப்சைட் தேவை. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஓரளவுக்கு உங்களோட ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கு ரீச் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க மத்தியில உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு உங்களோட சோஷியல் ப்ரொஃபைல் தெரிய ஆரம்பிக்குது. உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. சின்னதா நெட்வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த நெட்வொர்க் அப்படின்ற விஷயத்துல, நீங்க எங்கேயாவது போய் ஏதோ ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போறீங்க, புது ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா, மத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம போய் மத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும். அப்படி பேசும்போது நம்மள எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஒரு கலை. அந்த கலைய நம்ம வளர்த்துக்கணும். நம்ம என்னென்ன சொல்லப் போறோம், எந்தெந்த வார்த்தைகள பிரயோகப்படுத்தப் போறோம் அப்படின்றது பாயிண்டடா இருக்கணும். நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வெறுப்புகள் எக்கச்சக்கமானதா இருக்கும். உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் நெறைய இருக்கும். நீங்க செய்யற தொழில்களும் நெறைய இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீங்க பேசப் போற மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா? அவருக்கு சம்பந்தமா உங்கள பத்தி நீங்க எத தெரிவிக்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல. இந்த மாரியான நெட்வொர்க்கிங் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போதும், நீங்க மத்தவங்க உங்கள ரெகக்னைஸ் பண்ணணும்னு எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ, அதுக்கு ஈக்குவலன்ட்டா மத்தவங்கள நீங்க ரெகக்னைஸ் பண்ணி, அவங்கள நீங்க எங்க மீட் பண்றீங்க? அவங்க யாரு? அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? இந்த விஷயங்கள நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறதும் அவசியம். ஏனால் இந்த ரெகக்னிஷன் அப்படின்றது எல்லா நேரத்திலும் எல்லாரும் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னைக்காவது உங்களுக்கு தேவை ஏற்படும்போது தானே இந்த ரெகக்னிஷன் யூஸ் ஆகப்போது. அன்னைக்கு நீங்க கால் பண்ணி பேசும்போதோ, இல்லாட்டா அவங்கள போய் சந்திக்கும் பொழுதோ, இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரெகக்னைஸ் ஆகறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனா இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூயஸ் அப்கிரேடேஷன். எப்ப நம்ம ரெகக்னைஸ் ஆவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு நம்மளுடைய தேவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது தான். எப்பவுமே நம்மளுடைய சுத்தி இருக்கவங்களுக்கு நம்மளுடைய தேவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமா தேவைப்படுற விஷயமா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விட நீங்க ஒரு ஸ்டெப் ஹெட்டா எல்லா விஷயத்திலயும் இருந்துகிட்டே இருக்கணும். அதற்கு நீங்க கன்டினியூஸா செய்ய வேண்டியது செல்ஃப் அப்கிரேடேஷன். கன்டினியூஸா நீங்க உங்கள அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். புதிய விஷயங்கள படிச்சுக்கிட்டே இருக்கணும். புதிய ஸ்கில்ஸ கத்துக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்த செய்வதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ரெகக்னிஷன் கிடைக்கும். ஸோ இந்த ரெகக்னிஷன்ல 2 விதம் இருக்குது. முதல் விதம் சும்மா கிரிஞ்சுக்கு தேவைப்படுற விஷயம். Instagramல ஃபோட்டோ போஸ்ட் பண்றது, சாப்பிடுறத போஸ்ட் பண்றது இதெல்லாம். வேணும்னா வச்சுக்கங்க, இல்லாட்டா தூக்கி போட்டுருங்க. அது அவ்வளோ அவசியமானது கிடையாது. 2வது தேவைக்கு வேண்டிய ரெகக்னிஷன். அதுதான் நமக்கு தேவையான விஷயம். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது, நீங்க முதல்ல மத்தவங்கள ரீச் அவுட் பண்ணி பாராட்டணும். அவங்களுக்கு வேண்டியத செய்யணும். அது அவங்க சபையில சொல்லும்போது அதை ஏத்துக்கணும். அது ஏத்துக்கிறதுக்கு தேவையான வார்த்தைகள பிரயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியணும். நெட்வொர்க் பண்றதுக்கு தெரியணும். நெட்வொர்க் பண்ற போகும்பொழுது, நீங்க உங்கள பத்தி சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள்ல என்னென்ன விஷயங்கள நீங்க சொல்லப் போறீங்க? அது எதிர இருக்க மனிதருக்கு தேவையான விஷயங்கள நீங்க என்ன சொல்லப் போறீங்கன்றது முக்கியம். உங்களுக்குன்ட்டு ஒரு சோஷியல் ப்ரொஃபைல் முக்கியம். உங்களுடைய உடை முக்கியம். உங்களுடைய நடை முக்கியம். உங்களுடைய பாவனை முக்கியம். கடைசியாக உங்களுடைய செல்ஃப் அப்கிரேடேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெகக்னிஷனை தேடி ஓடிட்டு இருக்க உங்களோட பயணத்துல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.